எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நலமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். அதே சமயம் சில பலன்களை போட்டுக்கொண்டிருக்கோம். ஏன்னா ராசி பலன் போட நீங்கள் அதை பார்த்துட்டு சில பரிகாரங்களை செய்ய கண்டிப்பாக நமக்கு வர்ற பிரச்சனைகள் குறையும். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடைக்காது, பிரச்சனைகள் குறையும். இல்லைன்னா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சின்னு சொல்கிறத விட நகர்வுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பெயர்ச்சி அப்படின்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை. ஏன்னா சூரிய பகவான் அங்கேயே தான் இருக்கார். புரியுதா? பூமி தான் தன்னைத்தானே சொல்லும்போது இந்த சூரிய பகவான் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார். 17/12/2023 அன்னைக்கு அவர் தனுசு ராசிக்கு வந்துடுறார். தனுசு ராசிக்கு கிட்டத்தட்ட 29 நாட்கள் அங்கே இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார். அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். ஏன்னா மார்கழி தனுசு ராசி. ஏன் அப்படின்னா இந்த தட்சிணாயனம் முடிய போகிறது. அடுத்தது மகரத்தில் வரும்போது இந்த சூரிய பகவான் உத்தராயணம் ஆகிடுவார். உத்தராயண காலத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதனால் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் மார்கழினாலே அற்புதமான ஒரு மாதம். தனுர் மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆண்டாள் அவதரித்தது, ஆண்டாள் திருப்பாவை கொடுத்தது எல்லாமே அற்புதமான மாதத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதுவும் யார்? குருவோட இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். அற்புதமான, ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாம் ஒரே அணி. குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் எல்லாம் ஒரே அணி. அதனால் இந்த குருவோட இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது அந்த 29 நாட்கள் அற்புதமான நாட்கள், அருமையான நாட்கள். இந்த 29 நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனதருமை கன்னி ராசி நேயர்களே, இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி. இந்த செலவை வைக்கிறவரே இவர் தான் ஐயா. எவ்வளவு தான் நம்ம ஏறி வந்தாலும் இந்த செலவை வச்சுக்கிட்டே இருக்காரே விரையாதிபதி அப்படின்னு உங்களுக்கே ஒரு சலிப்பு இருக்குது. என்ன பண்ணுறது? எல்லாருக்குமே விரையாதிபதினு ஒருத்தர் வரணும்ல. ஏன்னா எல்லாமே வரவாகவே இருந்துன்னா வரவு செலவு வந்தால் தான் சந்தோஷமே. ஒரு கல்யாணம் அப்படின்னாலே செலவு பண்ணால் தான் அந்த கல்யாணம் சந்தோஷமாக இருக்கும். செலவே பண்ணாமல் நீங்கள் மாட்டுக்கு அந்த அது சந்தோஷமாகவே இருக்காது. அதேமாரி என்ன ஒரு செலவு வேண்டாம் அப்படின்னா மருத்துவ செலவு வேண்டாம், அதை குறைச்சிக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு இருந்தாலே போகும். இந்த விரையாதிபதி இதுவரைக்கும் உங்களோட சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அதி அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா 2ஆம் இடத்துல நீச்சம் உங்களுக்கு அவர் துலாம் ராசியில், 3ஆம் இடத்துல நீச்சத்தை விட்டு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்தார். ஒரு தைரியத்தை கொடுத்தார். எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுத்தார். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சது. உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைச்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருந்திருக்கு. அரசியல்வாதிகள்லாம் ஒரு சக்கப்போடு போடக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிருக்கு. அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் கண்டிப்பாக வந்திருக்கு. தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கி அதையும் அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் கிடச்சிருக்கு. அற்புதமாக போயிருக்கு. அந்த வகையில் இந்த விரையாதிபதி சூரிய பகவான் இப்போ உங்கள் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 4ஆம் இடம் அப்படிங்கும்போதே சொத்து சேர்க்கை, சுகம்னாலே சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு. இந்த இடத்துல சுகத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன? உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. மருந்து மாத்திரை ஏதாவது இருந்துன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க, அது போகும். மற்றபடி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அவங்க ரொம்ப உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். அடுத்தபடியாக வெளியூர் பயணம் நீங்கள் திட்டம் போட்டபடி நடக்கும். நீங்கள் அப்படியே ஸ்கெட்ச் போட்டு எப்படி போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதேமாரி முடியும். வெளிநாட்டு பயணம் அற்புதமாக சித்திக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் ஒரு கல்வி பயிலணும் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். முக்கியமாக வீடு, மனை, வாகனம் வாங்குகிற யோகம்லாம் இப்போ கிடைக்கும்.
ரொம்ப நாளாக திட்டம் போட்டுட்ருக்கீங்க வீடு வாங்கணும்னு, இல்லை அட்லீஸ்ட் ஒரு மனையாவது வாங்கி போடணுன்னு. சரியாக எதுவும் முடியல. சில பேர் வந்து வாகனம் நல்லபடியாக இந்த வாகனத்தை விற்றுட்டு வேறு வாகனம் நல்லபடியாக பூசு வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கீங்க, முடியல. அப்படியே தடை தாமதங்கள் இருந்திருக்கு. ஏதோ ஒன்று சமாளிச்சிங்களே தவிர வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ கிடைக்கும். வீடு கண்டிப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மனையாவது வாங்கி போடுவீங்க. வாகனத்தை மாற்றலாம் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அற்புதமான வாகனம் கிடைக்கும். அடுத்தபடியாக எவ்வளவு செலவு இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விரையாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல நல்ல அற்புதமான செலவுகளை தான் வைப்பார். அதுக்கு தான் நான் என்ன முதல்லையே சொன்னேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இருக்காது, அந்த விரயம் உங்களுக்கு இருக்காது. அது போகிறோம். அதேமாரி இந்த தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள், புனித பயணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அதை விட இந்த கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய ஆளாக வருவாங்க. வெளியூர் கலை நிகழ்ச்சிகள் நிறைய, ஏன்னா நியூ இயர், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், அடுத்து பொங்கல் கொண்டாட்டம், இதிலெல்லாம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு தேடி வரும். அதெல்லாம் உபயோகப்படுத்திப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, வருமானம் வரும். அதேமாரி எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு கவனமாக இருந்தாலே அற்புதமான ஒரு வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக முடியும். உத்தியோகத்தில் சிறப்புகள் கிடைக்கும். இடமாற்றம், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க, அந்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். எல்லாம் போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு வாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்து வேறு வீடு போய்க்கலாம். அதனால் அட்வான்ஸை கொடுத்துட்டு வரலாம், தப்பு கிடையாது. அதனால் இந்த மாதிரிலாம் ஒரு முயற்சிகள் செஞ்சிங்கனாலே இந்த விரையாதிபதி விரயத்தை குறைத்து கொண்டு சுகாதிபதியாக நிறைய நன்மைகளை இந்த சுகஸ்தானத்தில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.